ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபீன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபீன் கேட்டுக் கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.
20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.